மழை கொட்டிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் வயதான பெரியவர் ஆறுமுகம் மழைக்காக ஒதுங்கி நின்றார். அவர் முன்பு திடீரென்று தோன்றிய அந்த மர்ம உருவம் பளபளக்கும் கத்தியை எடுத்து நீட்ட, ஆறுமுகம் அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு முன்பாகவே அவருடைய மார்பில் கத்தி ஆழமாக இறங்கியது. அந்த கணம் அவர் தன் மனதிற்குள் தன்னுடைய 2 மகன்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுப்பதை பற்றி தன்னுடைய நண்பர்களிடம் பேசியதை நினைத்து கொண்டார். திடீரென்று அவருடைய உடலில் இருந்து உயிர் மெல்ல பிரிய தொடங்கியது. அடுத்து 24 மணி நேரத்திற்கு பிறகு அவருடைய மரணம் ஏன் நிகழ்ந்தது என்று புரியாமல் அவருடைய குடும்பத்தினர் தவித்து கொண்டிருக்க, நண்பர்களுக்கோ 2 மகன்கள் மீதுதான் சந்தேகம் என்று சொல்கின்றனர். இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தொடர்ந்து இந்த கொலை வழக்கை பற்றி விசாரிக்கும் பொழுது ஆறுமுகத்தின் மறைக்கப்பட்ட அக்லி கதை ஒன்று வெளியே வருகிறது. அந்த கதை என்ன, கொலையாளி யார் என்று தெரிந்து கொள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்.